ஏப்பா திமுக திருச்சி கிழக்குல வேற லெவல்ல கலக்கு கலக்குன்னு கலக்கிருக்காவே உண்மையா இல்லவா தெரியல. அது உண்மையிலே அந்த அவங்க சொன்ன சம்பவம் தான் நடந்துச்சா இல்ல வேற ஏதாச்சும் நடந்துச்சா அப்படின்றது தெரியல. ஆனா ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது உறுதி. ஏன்னா சும்மா சொன்னா இவங்க எல்லாம் நம்ப மாட்டாங்க அப்படின்றதுனால ஆளுக்கு ஆங்கிள் பை ஆங்கிளா புடிச்சு போட்டாங்க. அதை புடிச்சு போட்டதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னு பாத்தீங்கன்னா அத்தனை பேர் மூஞ்சியும் உள்ளுக்குள்ள விழுந்து போச்சு. அத பேர் வாக்குச்சாவடின்றாங்க. அதை வாக்குச்சாவடி மாதிரி பார்த்தா தெரியல. இந்த கல்யாண மண்டபத்துல கல்யாணம்லாம் முடிஞ்சு விட்டு அதுக்கப்புறம் சீர்வரிசை எடுத்துட்டு போறப்ப சாலியா அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கார உட்கார்ந்துருப்பான் பத்தியலா, அதே மாதிரி உட்கார்ந்துருக்காங்க அத்தனை பேரும் சிறப்பா. ஆனா அந்த அந்த வீடியோவை பார்த்தாலே தெரியுது அது பகல்ல எடுத்தது இல்லை, அது நைட்டு தான் எடுத்தது. ஐயா 6 மணி 7 மணியோட மேக்சிமம் முடிஞ்சு 8 9 மணிக்கெல்லாம் கரையை காலி பண்ணிட்டு கிளம்புறது தானே வழக்கம். 1 மணி வரையும் உள்ளுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு என்னத்தை பண்ணிட்டு இருந்தாங்க தெரியலையே. விழுந்த ஓட்டெல்லாம் ஒழுங்கா விழுந்திருக்கா இல்ல யார் யாருக்கு ஓட்டெல்லாம் விழுகாம இருந்திருக்கு, அதை விழ வச்சிருப்போம். ஜனநாயக கடமையா அவங்க தான் செய்யல. இதுக்கு பேரு ஜனநாயக கடமை தான். இவங்க தான் தேவையில்லாம திருட்டு ஓட்டு கள்ள ஓட்டு குருட்டு ஓட்டுன்னு இருக்காங்க. யார் யாரெல்லாம் ஜனநாயக கடமையை செய்யலையோ அவங்களுக்கு பதிலா இவங்க பெரிய மனசு பண்ணி அந்த ஜனநாயக கடமையை செய்யணும்னு நினைச்சிருக்காங்க. இது ஒரு குத்தமாப்பா? நான் தெரியாம தான் கேட்கிறேன். ஆளுக்கு போயிட்டு போலீஸை கேள்வி கேட்கிறேன். அப்படி எப்படி கேள்வி கேட்கிறாங்க? எவ்வளவு வாங்கினீங்க, எவ்வளவு வாங்கினீங்க சொல்லுங்க, எவ்வளவுதான் வாங்கியிருக்கீங்க? பெருசா வாங்கியிருப்பீங்க போலயே. ஏன்னா அவங்க பேச பேச அந்த காவல்துறை அதிகாரிகள் கோபமே படல. சர்ப்ரைசிங்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா இதே திருச்சியில தான் எஸ்பி அம்மா ஒண்ணு ஏறி விழுந்து அடிக்காத குறை பத்திரிகைக்காரங்களுக்கு அந்த மரியாதை. ஏன்னா உள்ள வரக்கூடாத இடத்துக்கு அவன் வந்துட்டான், உன்னைய யாரும் உள்ள விட்டது, உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு உங்களுக்குள்ள வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளவு கேள்வி அந்த அம்மா கேட்டுச்சு. ஆனா இங்க அந்த மாதிரி எந்த ஒரு, அதாவது அவங்க ரொம்ப பதவுசா பார்த்து இந்த விஐபிக்கெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மரியாதை கொடுத்து வெளியில போங்க, பரவாயில்ல போங்க போங்க, இதெல்லாம் நடக்கிறது தானே, இதையெல்லாமா பார்த்தா நீங்க கோவப்படுறது, இதுக்கெல்லாம் நீங்க கோவப்படலாமா, பேசாம போங்க பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி வெளியில அவங்கள பேசி நைஸா அனுப்பிச்சு விட்டுருக்கா. வீடியோ எடுக்கிறவங்கள வீடியோ விறுவிறுன்னு வெளியில சில பேர் வந்துடுற, அவ்வளவு பேர் அவனுக்குள்ள திருச்சி கிழக்குல உட்கார்ந்து இருக்கிறார். அந்த திருச்சி கிழக்கு ஏற்கனவே அண்ணன் இனிகோ இருதயராஜ் அவர் சொல்லியிருக்காப்புல, வாருவா முடிஞ்சா என்கிட்ட மோதி பாரு, ஒரு நாள நீ எப்படி ஜெயிக்கிறேன்னு நான் பார்த்துடுறேன், நீ எல்லாம் என்கிட்ட மோதி ஜெயிச்சிட முடியுமா, இந்த ஏரியாவுல நான் தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா சவால் எல்லாம் விட்டாப்புல. சும்மா எல்லாம் சொல்லக்கூடாது. அந்த சவால் எல்லாம் இதுக்கு முன்னாடி அந்த எலெக்ஷன் கேம்பெயின் அப்ப பாக்குறப்ப வேற லெவல்ல இருந்துச்சு. உண்மையிலேயே விஜய் இவங்களுக்குள்ள போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு இனிகோ இளையராஜா அந்த கான்பிடன்ஸ் அவர்கிட்ட பயங்கரமா இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப 1 மணி வரைக்கும், அதான் விஜய் தாப்பா கேட்டாரு ஒரு எக்ஸ்ட்ரா 2 மணி நேரம் வைங்க அப்படின்னாரு. அவர் தொகுதின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா இன்னொரு அரை நாளை இழுத்துட்டாங்க போல. 2 மணி நேரம் என்னங்க, விடிய விடிய திறந்து போன்ற. ஆனா என்ன பிரச்சனைனா போடாதவன் போட்ட மாதிரி தெரியல, எவன் போடலையோ அவனுக்கு பதிலா எல்லாரும் சேர்ந்து போட்ட மாதிரி இருக்கு. நீ ஒரு அமுக்கு நான் ஒரு அமுக்கு, நீ அது பட்டன் மாறியெல்லாம் அமுக்கல, ஒரே பட்டன்ல. ஐயா இது எல்லாமே தயவு செய்து இது உண்மையா பொய்யா, அங்க ஓட்டு அந்த கள்ள ஓட்டு போட்டாங்களா இல்ல வேற எதுக்காக 1 மணி வரையும் திறந்து வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தாங்க, சிறப்பு பூஜை ஏதாச்சும் செஞ்சு இந்த தேங்காய் பழம் எல்லாம் உடைச்சு, இல்ல அந்த இடத்துல ஏதாச்சும் முனி ஓட்டம் இருக்கா, 1 மணி 2 மணிக்கு முனி ஓடுனதுக்கு அப்புறம் நம்ம ஓட்டு போட்டியை தூக்கிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி வேற ஏதாச்சும், இல்ல சம்பிரதாயமா திருச்சி கிழக்குல, இல்ல விஜய் ஏதாச்சும் வேண்டிக்கிட்டாரா, முட்டி போட்டு போனார்ல அதை வேண்டிக்கிட்டாரா, 1 மணிக்கு மேல எடுத்துட்டு போனாதான் எனக்கு ஒர்க் அவுட் ஆகும், தனிப்பட்ட முறையில ஏதாச்சும் எழுதி ஏன் 1 மணி வரையும் முதல்ல ஓப்பன்ல இருந்துச்சு. அந்த இடத்துல அப்படியே 1 மணி வரையும் ஓப்பன்ல இருந்தாலும் அவ்வளவு பேருக்கு அவனுக்குள்ள என்ன வேலை இல்ல கேட்பாங்கல்ல சார், என்ன வேலை அங்க அவ்வளவு பேர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. போலீஸ் பாதுகாப்போட இன்சார்ஜ் மட்டும் தானே குடும்பம் வரைக்கும் இருப்பாங்க. அப்படியே இருந்திருந்தாலும் எல்லா கட்சிக்காரங்களும் உள்ள இருந்திருக்கணும்ல. எல்லா கட்சிக்காரங்களும் உள்ள இருந்தாங்களா? அங்க தாவேக சார்பா அங்க யாராச்சும் இருந்தாங்களா? இல்ல திமுக சார்பா? அப்படி திமுக சார்பா இருக்கிறது தப்பு இல்ல, திமுக சார்பா மட்டும் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கேதான் சார் இருக்கிறதே பெரும் பிரச்சனை.
போட்டாங்களா இல்லையான்றது தெரியல. ஓட்டுக்கு காசு கொடுக்கறது வேற சார். இந்த தூள் படத்துல பண்ணுவாங்கல்ல, பூத்தே எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குது, இஷ்டத்துக்கு ஏறி விழுந்து எங்க வேணாலும் குத்துங்கடா, அவர் பிடிச்ச சின்னத்துல குத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஏதாச்சும் சம்பவம் 1 மணி 6-7 மணிக்கு மேல அந்த சம்பவம் இல்ல, ஸ்பெஷல் உத்தரவு, பர்மிஷனு, வேற ஏதாச்சும் நேரடி இது கட்டளைகள், உத்தரவுகள் ஏதாச்சும் வந்து இருந்துச்சா? தெரியலையே. ஏன் முதல்ல அவ்வளவு நேரம் வச்சு அவங்க போய் கேட்கிறப்ப அதுக்கு பதில் சொல்லாம ஏன் எல்லாரையும் போங்க போங்கன்னு மட்டும் தள்ளி விட்டுட்டு இருந்தான்? கேள்வி ரொம்ப சிம்பிள். அவங்க கேட்டதுக்கு பதில் சொல்லியிருக்கணும். பதில் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்காகத்தான் திறந்துருக்கோம்னு சொன்னா வேலை முடிஞ்சுச்சு. அவன் கேட்கிறான், இங்க இருக்கிறவன், காசு வாங்கிட்டியா? எவ்வளவு காசு வாங்கின? கொள்ளாம வாங்கிட்டியா இல்ல கொள்ளையா வாங்கிட்டியா? ஆனா நிறைய வாங்கி இருக்கிற